friends, நம்ம 5th February 2023 forenoonல நடந்த TNTET paper 2 maths questions ஓட part 3 வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். Question number 141. The perimeters of two similar triangles ABC and PQR are respectively 36 cm and 24 cm. If PQ is equal to 10 cm, find AB. இரு வடிவொத்த முக்கோணங்கள் ABC மற்றும் PQR இன் சுற்றளவுகள் முறையே 36 cm மற்றும் 24 cm. PQ is equal to 10 cm எனில் AB இன் மதிப்பு காண்க. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் ABC அண்ட் PQR இது ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸை பொறுத்தவரை இந்த ரிலேஷன் வந்து ட்ரூவாக இருக்கும். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ABC divided by the perimeter of triangle PQR is equal to the ratio of the corresponding sides. இப்போ AB and PQ இந்த ரெண்டு சைடும் வந்து corresponding sides of these two similar triangles. அப்போ AB divided by PQ. அதாவது என்னன்னா ratio of perimeters of two similar triangles வந்து is equal to ratio of the corresponding sides of the two similar triangles. இதே இது ஏரியா பற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR. இது என்ன ரேஷியோவில் இருக்கும்னா இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இருக்குல்ல அதோட ஸ்கொயர்ஸோட ரேஷியோவில் இருக்கும். அதாவது இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் டிவைடட் பை PQ ஸ்கொயர். ஸோ ரெண்டு ரேஷியோஸையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது பெரிமீட்டருக்கு இடையில இருக்க ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ABCயோட பெரிமீட்டர் வந்து 36. இப்போ 36 டிவைடட் பை PQR ஓட பெரிமீட்டர் வந்து இஸ் 24 இஸ் ஈக்குவல் டு AB டிவைடட் பை PQ. இதில் PQ ஓட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க என்னன்னா இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ AB ஓட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன வரும் AB இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு ஆல்ரெடி என்ன இருக்குது 36 டிவைடட் பை 24. இங்கே டிவிஷனில் இருக்க 10 அங்கிட்டு வரும்போது மல்டிப்ளிகேஷன் அப்போ இன்டூ 10. 12 2s are 24, 12 3s are 36. 1 2s are 2, 5 2s are 10. So AB is equal to 15 centimeter. Option B. Question number 142. The income of a person is increased by 25% and then decreased by 20%. Find the change in his income. ஒரு நபரின் வருமானம் 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம். இப்போ ஃபர்ஸ்ட் அவரோட சேலரி வந்து 100 rupeesன்னு எடுத்துப்போம். ஏன்னா அவங்க எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்காதனால 100 rupeesன்னு எடுத்துப்போம். அதில் 25% வந்து இன்க்ரீஸ் ஆகும் சேலரி. இப்போ 100 ரூபாயில் 25% எவ்வளோ வரும் 25 ரூபா. இது வந்து இந்த சேலரியில் இன்க்ரீஸ் ஆகுது ஃபர்ஸ்ட். அப்போ ப்ளஸ் 25 அப்போ 125. இப்போ இந்த அமௌண்ட்டில் வந்து 20% வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ 125 rupeesல 20% எவ்வளோ வரும் 20 5s are 100, 1 5s are 5, 2 5s are 10, remaining 2, 5 5s are 25. 125 rupeesல 20% வந்து திரும்ப 25 ரூபா தான் வருது. இப்போ இதை வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா டிக்ரீஸ்டுன்னு தானே கொடுக்குறாங்க. அப்போ -25 இஸ் 100 rupees. இப்போ ஃபர்ஸ்ட் அவர் வாங்குற அமௌண்ட்டுக்கும் இந்த ரெண்டு சேஞ்சஸ் நடந்ததுக்கப்புறம் இருக்க அமௌண்ட்டும் வந்து சேம் தான். அப்போ நோ சேஞ்ச். ஆப்ஷன் பி. 143. Which of the following is the amicable numbers? கீழே கொடுக்கப்பட்ட எண்களில் எவை இணக்கமான எண்கள்? ஃபர்ஸ்ட் இங்கே ஆப்ஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் அமிக்கபிள் நம்பர்ஸ்னா என்னன்றதை வந்து பார்த்துருவோம். இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ் பாருங்க 220, 284. இது ரெண்டுமே வந்து என்னன்னா அமிக்கபிள் நம்பர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் 220யோட டிவைசஸ்லாம் என்னன்னு பாருங்க. இப்போ 220 ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 11 2s are 22 0, 2 5s are 10, remaining 1, 5 2s are 10, 5 11. ஸோ இதோட டிவைசஸ்லாம் என்னென்ன வரும் ஃபர்ஸ்ட் வந்து 1, நெக்ஸ்ட் வந்து 2, நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 4, நெக்ஸ்ட் 5 இருக்கு, 6 இல்லை, 7 இல்லை, 8 இல்லை, 9 கிடையாது, 10 வருமா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் 10, நெக்ஸ்ட் 11 இருக்கு, நெக்ஸ்ட் 12 இல்லை, 12 13 14 அப் டு 19 வந்து வராது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூணு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம் 20. 11 into 2 is 22 இருக்கும். 11 into 4 is 44. நெக்ஸ்ட்டு 55, 110. அதுக்கடுத்து 220யும் வந்து இந்த நம்பரோட டிவைசர் தான். இப்போ 220ன்ற நம்பருக்கான டிவைசஸ் வந்து இது. இதில் வந்து அந்த சேம் நம்பர் இதை மட்டும் விட்டுங்க.
விட்டுட்டு இந்த மீதி இருக்க எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன நம்பர் வரும்னா 284 வரும். அதே மாதிரி 284ஓட டிவைசஸ் வந்து என்னென்னா 1, 2, 4, 71, 142 அண்ட் 284. இதில் இந்த 284 அந்த சேம் நம்பரை வந்து விட்டுறணும். விட்டுட்டு மீதி இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 220 வரும். அதே மாதிரி இந்த டிவைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 284 வரும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு நம்பர்ஸையும் அமிக்கபிள் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி எக்ஸாம் ஹாலில் வந்து இந்த 4 ஆப்ஷன்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா டோட்டலாக 10,000க்குள்ளே வந்து இருக்க அமிக்கபிள் நம்பர் பேர்ஸ் வந்து எத்தனைனா 5 வரும். அந்த பேர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 220, 284 இந்த ஒரே ஒரு பேர் தான் வந்து 1000க்குள்ளே வரும். நெக்ஸ்ட் பாருங்கள் 1184, 1210. நெக்ஸ்ட் பேர் வந்து 2620, 2924. நெக்ஸ்ட் 5020, 5564. நெக்ஸ்ட் ஒரே ஒரு பேர் 6232, 6368. ஸோ இந்த 5 பேர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10,000க்குள்ளே இருக்க அமிக்கபிள் நம்பர் பேர்ஸ். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எது கரெக்ட் ஆப்ஷன் நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து 2620, 2924. ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 144. எக்ஸின் மதிப்பு காண். 2^2x - 1 = 8^3 - x. இப்போ 8 எப்படி எழுதிக்கலாம்? 2^3. ஆல்ரெடி ஒரு பவர் இருக்கு, என்னது 3 - x. இப்போ 2^2x - 1 = இங்கே பவர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணலாமா? ஏன்னா நமக்கு என்ன ரூல் தெரியும், a^m the whole power n அப்படின்னு இருந்துச்சுன்னா a^m × n எழுதிக்கலாம். ஸோ இந்த ரூல் படி 2^3 × 3 வந்து is 9 minus 3 × x வந்து is 3x. இப்போ இங்கே ரெண்டு இடத்துலையும் பேஸ் வந்து சேமாக இருக்கா, அப்போ பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ 2x - 1 = 9 - 3x. இப்போ x எல்லாம் ஒரு சைட் கொண்டு வருவோம். 2x + 3x = 9 + 1. 5x = 10. x = 10 divided by 5, that is 2. Option C. Question number 145. The best shopping choice is 2. சிறந்த முறையில் பொருட்களை வாங்குதல் என்பது. இப்போ ஓவர் ஆப்ஷனாக பாருங்க. ஷாப் அட் பிராண்ட் நேம் ஸ்டோர்ஸ் ஆல்வேஸ் பை. எப்போதும் சிறந்த பெயர் பெற்ற அங்காடியில் பொருட்களை வாங்குதல். இது வந்து கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாங்குவதற்கு முன் சில அங்காடிகளில் பொருட்களை ஒப்பிடுதல், இதுதான் சரியா இருக்கும். ஏன்னா 2-3 கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் அது வந்து எது வந்து நல்ல தரமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆப்ஷன் சி. எனது நண்பர்கள் வாங்கிய பொருட்களை போல் வாங்குதல். இதுவும் வந்து சிறந்த முறையில் பொருட்களை வாங்குதலுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கிடையாது. ஆப்ஷன் டி. எப்போதும் வாங்கும் ஒரு வழக்கமான கடையில் பொருட்களை வாங்குதல். இதுவும் வந்து பெஸ்ட் ஷாப்பிங் சாய்ஸ் கிடையாது. இப்போ பெஸ்ட் ஷாப்பிங் சாய்ஸ் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி. Compare the choices before buying. Question number 146. The probability of an event is 1. Then it is a ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 1 எனில் அது ஒரு sure event, உறுதியான நிகழ்ச்சி. இப்போ probability of an event வந்து is equal to 1னா அது வந்து sure event. அதே இது probability of an event வந்து is equal to 0னா impossible event, அடக்க இயலாத நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். Question number 147. A flagpole 15 meter high casts a shadow of 3 meter at 10 a.m. The shadow cast by a building at the same time is 18.6 meter. The height of the building is 15 மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடி கம்பமானது காலை 10 மணிக்கு 3 மீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் ஒரு கட்டிடத்தின் நிழலின் நீளமானது 18.6 மீட்டர் எனில் கட்டிடத்தின் உயரம் என்ன? இப்போ ஒரு ஃபிளாக் போல் கொடி கம்பம் வந்து 15 மீட்டர் உயரமா இருக்க கொடி கம்பம் வந்து 3 மீட்டர் நிழலை வந்து ஏற்படுத்துது காலை 10 மணிக்கு. அதே இது ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கோட ஹைட் என்னன்றதை வந்து கொடுக்கல, இதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இது வந்து அதே காலை 10 மணிக்கு வந்து 18.6 மீட்டர் நிழலை வந்து ஏற்படுத்துது. இப்போ இங்கே பாருங்க, நிழல் வந்து 3 மீட்டர், இங்கே வந்து இந்த பில்டிங்கோட நிழல் வந்து 18.6 மீட்டர். இப்போ இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், அந்த பில்டிங்கோட ஹைட் வந்து இந்த கொடி கம்பத்தோட ஹைட்டோட அதிகமாக தான் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ ஹெட் டிவைடட் பை டெய்ல் 15 divided by x is equal to 3 divided by 18.6. இப்போ x is equal to 15 into 18.6 divided by 3.
1 3s are 3, 5 3s are 15. 18.6 into 5 வந்து is equal to 93.0. அப்ப இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து 93 மீட்டர். ஆப்ஷன் A. Question number 148. Subtracted value of 12 by 7 from minus 3 divided by 13 is. இப்போ minus 3 divided by 13 ல இருந்து 12 divided by 7 வந்து subtract பண்றாங்க. அப்ப என்ன வேல்யூ வரும்னு கேக்குறாங்க. இப்போ இங்க LCM என்ன வரும்? 13 into 7 தான் LCM denominatorsக்கு. First denominatorல 13 into 7 வரணும்னா denominatorல 7 மல்டிப்ளை பண்ணுவோம், நியூமரேட்டர்ல 7 மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க வந்து 13 மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ minus 3 into 7 is 21 minus 12 into 13 is 156. It is equal to minus 21 minus 156 வந்து என்னது? minus 177 divided by 13 into 7 வந்து is 91. இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் C. minus 177 divided by 91. ஆப்ஷன் A பாருங்க, அதே ஃபிராக்ஷனை பாசிட்டிவ் வேல்யூவா கொடுத்திருக்காங்க. ஸோ சயின்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். Question number 149. The number of digits in square of the number 5,35,971 is. இந்த எண்ணோட வர்க்கத்தில் உள்ள எண்களின் எண்ணிக்கை. இப்போ 535,971. இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும் இல்லையா? இந்த வேல்யூல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸ்ன்ற நம்பர் வந்து ஒரு n டிஜிட் நம்பர். அப்படின்னா இதோட ஸ்கொயரோட வேல்யூ வந்து அதில் இருக்க நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 2n minus 1 or 2n அப்படின்னு வரும். 1 to 9 இதில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ். அப்போ n வந்து ஈக்குவல் டு என்னது? 1. அப்போ இந்த நம்பர்ஸை வந்து இதில் இருக்க ஏதாவது ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணோம்னா அந்த ஸ்கொயரில் இருக்க நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளோ வரும்னா 2n, 2 into 1 வந்து is 2 minus 1 is 1, அல்லது 2 into 1 2, 1 digit அல்லது 2 digit நம்பராக இருக்கும். இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 6 digit நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ n is equal to 6. இப்போ அதோட ஸ்கொயரில் இருக்க நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. 2 into 6 minus 1 or 2 into 6. 2 into 6 is 12 minus 1, that is 11, or 2 into 6 is 12. 11 number of digits or 12 number of digits வந்து இருக்கும் ஒரு 6 digit நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது. ஆப்ஷன் C. Question number 150. P by Q power 5 minus 2x is equal to Q by P power 1 by 2. Then find the value of x. So P divided by Q power 5 minus 2x. So Q divided by P the whole power 1 by 2 இருக்கு. இப்போ வந்து இது வந்து ரெசிப்ரோக்கலா எழுதுறப்ப என்னன்னா சைன் வந்து சேஞ்ச் ஆகும். P divided by Q அப்படின்னு எழுதுறப்ப பவர் வந்து minus 1 by 2 ஆகும். பேஸ் வந்து ரெண்டு இடத்துலையும் சேமா இருக்கா, அப்போ பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 5 minus 2x is equal to minus 1 by 2. இப்போ 5 plus 1 by 2 is equal to 2x. 5 into 2 is 10, 10 plus 1 11 divided by 2 is equal to 2x. இப்போ x is equal to 11 divided by ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு, இங்கே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கட்டும், அங்கிட்டு போகும்போது டிவிஷன்ல வரும். இப்போ into 2 that is equal to 11 divided by 4. இப்போ x ஓட வேல்யூ 11 divided by 4. ஆப்ஷன் A.